ஆக்சுவலாக நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, குழந்தை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும். அவங்க ஹஸ்பண்டு எப்படி சப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன் ஆக்சுவலாக. எனக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 4 நாள்லேயே கேட்டாங்க. இன்னும் பீரியட்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் என்னது சரி விடு அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அந்த கூட அவேர்னஸ் இருக்காதவங்க தான் முக்கால்வாசி பேர் அந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாதவங்க தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ஆனால் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் அதான் உன் கூட தான் கல்யாணம் ஆச்சு, அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு, உன்னோட சின்ன பொண்ணு அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து டென்ஷன் ஆக்குவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு காதில் வாங்கிக்காதீங்க. நமக்கு உண்மையிலே லேடிஸ்க்கு யார் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட 2வது தான். ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணணும். இப்போ அம்மாவோ இல்லை மாமியாரோ இல்லை நாத்தனாரோ இல்லை யாரோ எல்லாம் தெரிஞ்சவங்களோ கூட இன்னொருத்தவங்க கல்யாணம் ஆகிருக்கும் கூட அவங்க கன்சீவ் ஆகிட்டாலோ, ஸோ இதெல்லாம் வந்து சொல்லி சொல்லி காமிப்பாங்க இந்த அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. யார் சொன்னாலுமே வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. பரவாயில்ல விடு, நமக்கு லேட் ஆகட்டும், இப்போ என்ன நம்ம என்ஜாய் பண்ணுவோம் லைஃப்பை அப்படின்னு சொல்லுங்கள் ஒய்ஃப்கிட்ட. நீங்களுமே வந்து பரவாயில்ல அவங்க அப்படி சொல்லிட்டு போனால் சொல்லிட்டு போட்டோம், நீ எனக்கு குழந்த தான் நான் உனக்கு குழந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசை மாற்றுங்க. எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க. இல்லை உங்களால் முடியலையா, நம்ம காசு செலவு பண்ணணும்னு இல்லை, சும்மா எங்கேயாவது போய் முடிஞ்சால் சாப்பிட்டு வாங்க, இல்லைன்னா கோவிலுக்கு போங்க. டெய்லியும் அதை நம்ம பண்ண முடியாது. ஆனால் டெய்லியும் வந்து நம்ம ஆறுதல் நீ காதில் அவங்க யாராவது அதை சொன்னாங்கன்னு நம்ம கண்டிப்பாக ஒய்ஃப் போய் ஹஸ்பண்ட்டை சொல்லுவோம். சரி அவங்க இப்படி சொன்னாங்க, இந்த யாருக்கோ கல்யாணம் ஆகிருக்கு, அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, சரி விடு அவங்களுக்கு பிறந்தா பிறக்கட்டும், அவங்க நம்ம குழந்தைய வந்து வளர்க்க போகிறாங்க. சொல்கிறவங்க நம்ம குழந்தைய வந்து வளர்க்க போகிறது கிடையாது, சொல்லிட்டு போயிடுவாங்க. குழந்தை பிறந்தா யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க முக்கியமாக. ஸோ நீங்கள் வந்து எதுக்குமே யார் சொல்கிறதையும் காதில் வாங்கிங்க, யார் சொல்கிறதையும் காதில் வாங்காதீங்க. கண்டிப்பாக ஹஸ்பண்ட்லாம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒய்ஃப்க்கு. குழந்தை இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சி அவங்க பயப்படுவாங்க. ஐயோ நம்மள எதுவும் தப்பாக நினச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பயப்படுவாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஏதாவது நமக்கு தான் குறை இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. முன்னாடிலாம் கூட ஃபுல்லாக ஒய்ஃப் மேலே ப்ளேம் பண்ணிடுவாங்க, உனக்கு தான் ஏதோ குறை இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் வந்து அவங்களுமே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஹஸ்பண்ட்ஸ்லாமும். இல்லை எனக்கு தான் ஏதோ குறை இருக்குது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டும் நினைப்பாங்க. இல்லை பொண்ணுங்க வந்து நம்மளும் நினைப்போம் நமக்கு தான் குறை இருக்குன்ட்டு. தயவு செஞ்சு போய் அவங்கள்ட்ட பேசாதீங்க. முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, யாருமே வந்து சுற்றி இருக்கிறவங்கள ஒய்ஃப் கிட்ட வந்து பேச விடாதீங்க. அதாவது குழந்தைய பற்றி என் ஒய்ஃப்ட்ட பேசாதீங்க. ஏன்னா உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, உங்கள் ரிலேஷன் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் உள்ளவங்களாக இருந்தால் தைரியமாக வந்து என் குழந்தைய பற்றி என் ஒய்ஃப்ட்ட பேசாதீங்க. எங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ இது பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு தைரியமாக பேசுங்க. இத்தனை வருஷமாக கூட இருக்கிற ஒய்ஃப்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா வேறு யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு ஒய்ஃப்க்கு. உங்களை மாதிரி வேறு யாராலையும் சப்போர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒய்ஃப் நீங்களுமே வந்து ஏதாவது சாங் அதே மாதிரி நம்மளும் வந்து சாங்ஸ் கேட்கணும். எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் இப்போ ரொம்ப லேட் ஆகுது. ஸோ அதனால வந்து நமக்கு யாராவது குழந்தை இருந்தால் கூட நமக்கு கொஞ்சம் பிடிக்காம இருக்கும். ஐயோ குழந்தை இருந்தால் ஒரு வெறுப்பு வரும், நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மேலே கோவம் கூட வரல. யாராவது கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு மேலே கோவமும் நமக்கு வரும். ஸோ வந்து நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. எல்லாருக்குமே குழந்த பிறக்கும். லேட்டாகும், எல்லாருக்குமே லேட் ஆகுது. நமக்கும் லேட் ஆகலாம். அது இப்போ 3 மாதமா ஆகலாம், இல்லை 3 வருஷமாக ஆகலாம், இல்லை 2 வருஷமாக ஆகலாம், இல்லை 1 வருஷம் ஆகலாம். அந்த மாதிரி லேட்டாக தான் ஆகுது எல்லாருக்குமே. ஆனால் குழந்த பாக்கியம் கிடைக்கும். ப்ளீஸ் எல்லோரும் சுற்றி இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ண முடியலனாலுமே முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஹஸ்பண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கேர்ள்ஸாக வந்து நமக்கு எவ்வளோ நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு நம்ம மைண்டு மாறும் கேர்ள்ஸ்க்கு.